அப்போ தவறு செஞ்சதுக்கு ரயில்வே துறை. ஆமாம், நிச்சயம். வெறும் கேட்டு திறந்ததுனால மட்டும் இது நடந்துருச்சுன்னு சொல்கிறத வந்து ஏற்றுக்கிட முடியாது. கேட்டு திறந்திருந்தால் எப்படி சிக்னல் பாஸ் ஆச்சு? நம்மளுக்கே தெரியும். கேட்டை மூடி அந்த மூடி சாவியை கொண்டு போய் ஒரு கீழே மாட்டி ஒரு கம்பியை இழுத்தாங்கன்னா தான் சிக்னல் மாறும். இதுக்கு வெறும் அந்த கேட் கீப்பர் மட்டும் இல்லை, இந்த மாதிரி தவறுகளை செய்யறதுக்கு அனுமதித்த அதிகாரிக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறோம்? சிக்னலை பார்க்காம வந்த அந்த இன்ஜின் டிரைவருக்கு என்ன பொறுப்பு இருக்குது? இது எல்லாமே இல்லை, எல்லாருக்குமே இதில் வந்து தப்பு இருக்குது. கடைசியில் காவலாளியை மட்டும் காரணம் காமிச்சு மற்ற பேர் வந்து தப்பிக்கிறதுன்றது நியாயமில்லாத செயல். அவர் சொன்னார் நான் திறந்தேன்னு சொல்கிறதே வந்து அது ஒரு ரயில்வே துறை அதிகாரி சொல்கிறாரு. யார் அதை தவறான அறிக்கை கொடுத்தாரோ அந்த அதிகாரி இன்றைக்கி வந்து சஸ்பெண்ட் பண்ணணும். ஆமாம், நாளையிலேருந்து வருஷம் கட்டிடுவாங்க. நேராக போவாங்க, வீட்டுக்கு போவாங்க, பிள்ளைங்க போட்டாக்கு மாலை போடுறது, அவங்க கையில் 1 லட்சம் 2 லட்சம் கொடுக்குறது, நாங்கள் நீதி வேண்டும் என்று இந்த முழக்கம் விடுவது, இதெல்லாம் பார்க்கும்போது எரிச்சலாக தான் வருது. இதை வந்து நான் உண்மையிலே வந்து ரொம்ப வருத்தமாக தான் சார் பார்க்குறேன். அதாவது இந்த நாட்டில் என்ன நடந்தாலும் உடனே வந்து வருவது வந்து நீதி அல்ல, நிதி தான் வருது. ஒரு ஆட்சியர் அப்படி 1 வருஷம் போட்டிருந்தா கண்டிப்பாக அவருக்கு உரிய தண்டனையும் கிடைக்க தான் வேணும். அதுக்காக வந்து தஞ்சாவூரில் இருக்கிறவர் போய் திருவாரூரில் இருன்னு சொல்கிறது தண்டனை இல்லை. அவங்கள அதுதான் காரணமாக இருந்தால் கண்டிப்பாக அவங்கள வந்து ஒரு 5 வருஷம் சஸ்பெண்ட் கூட பண்ணலாம். நேயர்களே வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலூர் செம்மங்குப்பத்தில் ஒரு ரயில் விபத்து ஏற்பட்டு 3 மாணவர்கள் வந்து இறந்திருக்கிறாங்க. அது குறித்து ரயில்வே பேசஞ்சர் சங்கம் சார்பாக நம்மிடம் பேச இருக்கிறார். அண்ணா வணக்கம். இது போன்ற ஒரு நிகழ்வு வந்து பெரிய அளவில் நம்ம பார்த்ததே கிடையாது. ஒரு பள்ளி வாகனத்தின் மீது ரயில் மோதி ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு. நல்ல வேளையாக வந்து அதிகமான குழந்தைகள் அந்த வாகனத்தில் போகல. 4 குழந்தைகள், ஒரு டிரைவர் மட்டும் 5 பேர் போயிருக்காங்க. ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு. இந்த விபத்தை எப்படி பார்க்குறீங்க? கேட் திறந்திருக்கிறது அப்படின்றது தான் அவர் குற்றச்சாட்டு. அதாவது இன்றைக்கி காலைல 7:45 மணிக்கு நடந்த சம்பவம் உண்மையிலே ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. குழந்தைங்க கம்மியாக போனாங்கன்றது வந்து விபத்து வந்து பெரிய அளவில் மரணம் இல்லைன்ற ஒரு சின்ன ஆறுதல் இருக்குது. 4 பசங்க போயிருக்காங்க. ஆனால் அந்த 4 பேரில் கூட பார்த்திங்கன்னா 2 பேர் ஒரே ஃபேமிலியில் இறந்துருக்கிறாங்க. அது இல்லாமல் ஒரு பையன் இறந்துருக்கான். 3 பேர் இறந்துருக்காங்க. மீதி பேர் இன்னும் 2 பேர் வந்து படுகாயத்தோடு இருக்காங்க. இதில் வந்து கேட்டு திறந்திருந்தது, அதனால் வண்டி போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதில் இருந்த மாணவனும் சொல்லியிருக்கான் கேட்டு திறந்திருந்ததுன்னு. ரயில்வே தரப்பு என்ன சொல்கிறாங்க, கேட்டு மூடி இருந்தது, இவர் சொன்னதுனால டிரைவர் சொன்னதுனால திறந்ததுன்றாங்க. ஆனால் அந்த டிரைவரும் எங்கேயும் அப்படி ஒரு வாக்குமூலம் கொடுக்கல. இல்லை, தெளிவாக வாக்குமூலம் கொடுத்துட்டாரு. இப்போ வீடியோ பதிவு பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்து ரயில்வே கேட்டு திறந்ததால தான் நாங்கள் வண்டியை மூவ் பண்ணோம். நாங்கள் போய் யாரும் துறல, நான் பேசுனது கூட இல்லை. முதல்ல ஆக்சிடெண்ட் ஆகும்போது அந்த ஆள் அங்கேயே இல்லவே இல்லைன்றாங்க. தான் அது எல்லாமே அடிப்படையான காரணம் என்னன்னா, வந்து இன்டர்லாக்கிங் சிஸ்டமாக எல்லா கேட்டுமே மாற்றணும். ஒரு கேட்டு நல்லா வந்ததுன்னா ஒரு 50 லட்சம் வரும்னு வைங்க. தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் எடுத்தால் ஒரு 1000-2000 கேட்டு இருந்ததுன்னா இதுக்கு செலவழிக்கிற தொகை வந்து ரயில்வேவால் வந்து சமாளிக்க முடியாத தொகையே கிடையாது. இதை செஞ்சுருக்கணும். ஒரு இன்டர்லாக்கிங் சிஸ்டம் இருந்து கேட்டு மூணுனா தான் சிக்னல் வந்து அவங்களுக்கு கிளியர் கொடுக்கும். இது எப்படி திறந்திருந்த கேட்டில் சிக்னல் ரெடியாக இருந்தது, எப்படி அந்த ட்ரெயின் வந்தது, இதெல்லாம் வந்து தெளிவான அறிக்கை வந்து இன்னும் ரயில்வே தரப்புலேருந்து தரப்படலை. அப்படியே கேட்டு திறந்திருந்தால் சிக்னல் எப்படி இருக்கும்? 2 தானே இருக்கும். எப்படி அந்த ட்ரெயின் வந்துச்சு? அப்போ வந்து சிக்னல் பார்க்காம ஓட்டின டிரைவர் மேலே தப்பா, இல்லை இந்த கேட்டை மூடாத டிரைவரா, இல்லைன்னா இதை மானிட்டர் பண்ணக்கூடிய அதிகாரியா? எல்லா தப்புலேயும் வந்து தரப்பு வந்தும் தப்பு பண்ண மாதிரி தான் நம்ம நினைக்கிறோம். இது இறந்தது வந்து உண்மையிலே வந்து இதுதான் இதோட இந்த கேட்டு பிரச்சனையினால் இறக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான் கடைசியாக இருக்குன்ற மாதிரி உருப்படியான ஒரு திட்டத்தை வந்து ரயில்வே துறையும் அந்தந்த தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர்களும் அவங்கவுங்க தொகுதியில் எத்தனை இடத்துல இந்த மாதிரி கேட்டில் ப்ராப்ளம் இருக்கோ அது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக வந்து அவங்க எல்லாத்தையும் கிளியர் பண்ணி தமிழக மக்களுக்கு வந்து ஆளில்லா கேட்டுன்ற மாதிரி இல்லாமல் எல்லாம் இன்டர்லாக்கிங் சிஸ்டத்தில் வரணும். அது இல்லாமல் இன்னொரு கவலைக்குரிய விஷயம், அதே ரயில்வே கேட்டுக்கு
உயர்மட்ட பாலம் அமைக்கிறதுக்கு தீர்மானம் போட்டு அதுக்குரிய ரயில்வே தரப்பில் தரக்கூடிய பங்குத்தொகையை முதற்கொண்டு ரெடியாக இருக்குன்னு சொல்லி அவங்க வலியுறுத்திய பின்னும் அதுக்கு வந்து மாவட்ட அதிகாரங்கள் வந்து இன்னும் கலெக்டரோ இல்லை தமிழக அரசோ வந்து அதுக்கு இன்னும் வந்து அனுமதி அளிக்காமல் தாமதமாகிறதும் ரொம்ப துரதிர்ஷ்டமாக இருக்குது. ஒன்றுக்கு ஒன்று ஒரு முரண்பட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அவர் வேலை செஞ்ச அந்த காவலாளியை கைது பண்ணியிருக்காரு. அவர் உத்தரப்பிரதேசத்துக்காராக இருக்கார். இது மாதிரி பேசிக்கான வேலை மக்களோட நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய இடத்துலலாம் மொழி தெரியாதவங்க இருக்கிறது வந்து ஒரு 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 தவறான விஷயமாக தான் படுது. ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக தானே. ஆமாம். ஒரு ஆஃபீஸர் சீட்டில் இருக்கிறவருக்கு வந்து மொழி தெரியலனாலும் ஆங்கிலம் தெரியும். அவர் அதை வச்சு வந்து மக்கள் தேவையை வந்து பூர்த்தி பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு கேட் கீப்பரு, இந்த மாதிரி வந்து அட்டண்டரு, இந்த ஒரு சாதாரண நிலைக்கு கூட தமிழகத்தில் ஆள் இல்லையா? ஏன் அவங்கள வந்து அந்த பணிக்கெல்லாம் வந்து வைக்காமல் இருக்காங்க? குறைஞ்சபட்சம் இந்த பணிக்கெல்லாம் வந்து அந்தந்த மொழி பேசுகிறவங்கள தான் வச்சா தான் அது நல்லா இருக்கும். அதுக்கு மேலே வர்ற அதிகாரிகள் மட்டத்தில் கூட நீங்கள் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். இந்த மாதிரி மக்களோட அணுகக்கூடிய பணிகளுக்கு வந்து நிச்சயம் வந்து மொழி தெரிந்த மனிதர்கள் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அவர் சொன்னார், நான் திறந்தேன்னு சொல்கிறதே வந்து அது ஒரு ரயில்வே துறை அதிகாரி சொல்கிறாரு. யார் அதை தவறான அறிக்கை கொடுத்தாரோ அந்த அதிகாரி இன்றைக்கி வந்து சஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா பத்திரிகைக்கு வந்து தப்பாக சொல்கிறார். நாங்கள் வந்து அவர் கேட்டதுனால திறக்கிறதுக்கு உன் வீட்டு கதவா அது? ஒரு ரயில்வே கேட்டை வந்து ஒருத்தர் சொல்கிறதுக்காக திறக்கிறேன், அரசியல்வாதி சொன்னதுனால திறக்கிறேன்றதெல்லாம் வந்து அவங்க கடமையை சரியாக செய்யலைன்னு தான் அர்த்தம். அப்படி இருந்தால் ஆனால் பிள்ளைங்க சொல்லுது வரும்போதே கேட்டு திறந்துருந்ததுன்னு. அப்போ அது அலட்சியமான போக்கு. இந்த அலட்சியமான போக்கும் மன்னிக்க முடியாது. ஒருத்தர் சொன்னதுனால திறந்தன்னு சொல்கிறதையும் நம்ம மன்னிக்க முடியாது. இதுக்கு வெறும் அந்த கேட் கீப்பர் மட்டும் இல்லை, இந்த மாதிரி தவறுகளை செய்கிறதுக்கு அனுமதித்த அதிகாரிக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறோம்? சிக்னலை பார்க்காம வந்த அந்த இன்ஜின் டிரைவருக்கு என்ன பொறுப்பு இருக்குது? இது எல்லாமே இல்லை, எல்லாருக்குமே இதில் வந்து தப்பு இருக்குது. கடைசியில் காவலாளியை மட்டும் காரணம் காமிச்சு மற்ற பேர் வந்து தப்பிக்கிறதுன்றது நியாயமில்லாத செயல். அது இல்லாமங்க ஒவ்வொரு வருஷமும் பட்ஜெட்டுன்னும் போது ப்ரீ பட்ஜெட் மீட்டிங்குன்னு ரயில்வே துறைக்கு போடுறாங்க. அந்தந்த தொகுதி எம்பிகள் எல்லாத்தையும் இப்போ தென்னக ரயில்வேனா தென்னக ரயில்வேக்குரிய தமிழ்நாட்டு எம்பியை கூப்பிட்டு உட்கார வச்சு வெயிட்டிங் பண்ணுறாங்க. அப்போ சொல்லலாமே எங்களுக்கு வந்து ரயில்வேயில் வந்து இந்த பெண்டிங் இருக்குன்னு. நம்ம எம்பிகளுக்கு முதல்ல இது தெரியுமான்றது இன்னொரு கேள்வி வந்து சார் வருத்தமான விஷயம். அதெல்லாம் நாங்களே ஒரு சில ப்ரீ பட்ஜெட் மீட்டிங்கெல்லாம் அந்த ராயபுரம் முனையத்துக்காக போயிருக்கோம். அப்போ போய் பார்த்தா அவங்க யாரும் வந்து அவ்வளோ பெருசாக 40 பேர் இருக்காங்கன்னா 4 பேர் தான் வந்து விஷயம் அறிஞ்சு பேசுகிறாங்க. மீதி பேருக்கு வந்து மக்களினுடைய விஷயத்தை வந்து முழுமையாக உள்வாங்கி பேசக்கூடிய மாதிரி நாங்கள் பார்க்கல. ஓகே, அப்படி இருந்திருந்தால் இதெல்லாம் நடக்காது. அவங்கவுங்களுக்குன்னு பர்சனல் ஃபண்டு இருக்குது. 5 கோடி நம்ம வருஷத்துக்கு தராங்க. ஒரு உறுப்பினர் வந்து 5 வருடத்தில் 25 கோடினா இந்த மாதிரி அத்தியாவசியமான வேலைகளை வந்து அவங்க ஃபண்டிலிருந்தே கொடுத்து இதை ரிலீஸ் பண்ணி செஞ்சுருக்கலாம் இல்லையா? அந்த கடலூர் தொகுதிக்கு உட்பட்ட இடத்துல எத்தனை ஒரு 10 இருந்துருமா அந்த மாதிரி கேட்டு இன்டர்லாக்கிங் இல்லாத கேட்டு அதெல்லாம் அது போடுறதுக்கு வந்து அவர் ஃபண்டிலேருந்து கொடுத்துருக்கலாமே. அந்த ப்ரீ பட்ஜெட் மீட்டிங்கில் போய் அட்டன் பண்ணியிருக்கலாமே. எல்லாம் வந்து மக்கள் மீது அக்கறை இருப்பது போல் நடிக்கிறார்களே தவிர உண்மையிலே வந்து அக்கறை உள்ளது மாதிரி வந்து நம்மளுக்கு ஆட்கள் அமையாது. ஒரு பெரிய துரதிர்ஷ்டம். குறிப்பாக சார் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முழு தொகையும் வந்து ரயில்வே துறை சார்பில் ஒதுக்கப்பட்டு ஓராண்டுகளாக வந்து நாங்கள் அப்ரூவல் கேட்டுட்ருக்கோம். கடலூர் ஆட்சியர் வந்து இதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு, அதை எதுவுமே பண்ணலை, இதனால் இந்த இடத்துல நாங்கள் பாலம் அமைக்க முடியலன்னு சொல்லி படி அப்படி தூக்கி தமிழக அரசியல் மீதும் தமிழக ஆட்சியர் மீதும் போடுறாங்க. அதான் சார், இது எல்லாமே வந்து இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் வேதனை என்னென்னா, பிரச்சனைக்கு சொல்யூஷன் தேடாமல் ஒவ்வொருத்தரும் ஏன் டேபிள்லேருந்து அந்த டேபிளுக்கு போய் பாரு, அந்த டேபிளுக்கு போய் பாருன்னு இந்த அரசுத்துறை அலுவலகங்களில் மக்களை அலக்களி பண்ணுற மாதிரியே இவ்வளோ பெரிய இன்சிடெண்ட்டுக்கு நாங்கள் ரெடியாக இருந்தால் அவங்க தரல, கலெக்டர் தரல, கலெக்டர் கேட்டால் எனக்கு மந்திரி சொல்லலை, இப்படி மாற்றி மாற்றி மக்களை வந்து முட்டாளாக்குற வேலைகள்லாம் இதோட விடணும். எல்லாருமே அவங்களுடைய பொறுப்புணர்ந்து இதெல்லாம் உயிரோடு விளையாடுற விளையாட்டு. இன்றைக்கி அந்த 2 பிள்ளைகளை 3 பிள்ளைகளை இழந்த குடும்பத்தோட நிலையை நினச்சி பாருங்கள். அந்த நாளையிலேருந்து வருஷம் கட்டி பொறுப்பேற்பதுன்றத இப்போ கேள்வி. ஆமாம், நாளையிலேருந்து வருஷம் கட்டிடுவாங்க. நேராக போவாங்க, வீட்டுக்கு போவாங்க, பிள்ளைங்க போட்டாங்க மாலை போடுறது, அவங்க கையில் 1 லட்சம் 2 லட்சம் கொடுக்கறது, நாங்கள் நீதி வேண்டும் என்று இந்த முழக்கம் விடுவது, இதெல்லாம் பார்க்கும்போது எரிச்சலாக தான் வருது. சொல்யூஷனுக்கு வந்து ஒவ்வொரு கட்சியுமாக இருக்கட்டும், அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், பொதுநலவாதிகளாக இருக்கட்டும், அதிகாரிகளாக இருக்கட்டும், சொல்யூஷன் வேணும் மக்களுக்கு. இது போல் இன்னொரு அசம்பாவிதம் நடக்காமல் இருப்பதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை தான் அவங்க வந்து செஞ்சு கொடுக்கணுமே தவிர இந்த தொகைகளும் அவங்க வீட்டில் வேலை தரேன் இதெல்லாம் வந்து செகண்டரி.
மெயின் வந்து இது மாதிரி நடக்கக்கூடாது. அதுக்கு என்ன வாய்ப்புகளோ அதைத்தான் நோக்கி நம்மளுடைய அடுத்த கட்டம் இருக்கணுன்றது தான் பயணிகளுடைய எதிர்பார்ப்பு. குறிப்பாக வந்து ஒரு உயிருடைய மதிப்பு 5 லட்சம் தானா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. தமிழக அரசு ஒரு 5 லட்சம் ஒரு நபருக்கு கொடுக்குறாங்க. அதே போல் மத்திய அரசு அதாவது ரயில்வே துறை சார்பாக ஒரு 5 லட்சம் இதுதான் ஒரு சொல்யூஷனா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல, இதை எப்படி பார்க்குறீங்க? இதை வந்து நான் உண்மையிலே வந்து ரொம்ப வருத்தமாக தான் சார் பார்க்குறேன். அதாவது இந்த நாட்டில் என்ன நடந்தாலும் உடனே வந்து வருவது வந்து நீதி அல்ல, நிதி தான் வருது. அது யாரையாவது அடித்து கொண்டாலும் சரி, இல்லைன்னா அவன் வந்து வேறு எதாவது குடிக்கக்கூடாத குடித்து செத்தாலும் சரி, உடனே அறிவிப்பது நிதி. இது எந்த வகையில் அதை வந்து சரி செஞ்சிடும் இழப்பை? அவன் எப்படினாலும் இறக்கட்டும், நேர்மையாகவும் இறக்கட்டும், இல்லை அநீதியாகவும் இறக்கட்டும், அவனுக்கு நிதி கொடுக்கறதுனால என்ன சொல்யூஷன், என்ன சொல்ல வராங்க? அந்த பிரச்சனையை அப்படியே மூடி மறைச்சிடலாம், அந்த நேரத்துக்கு அது சாலாயிரும். அப்படியா? அப்படித்தான் நினைக்கிறாங்க, அப்படித்தான் நினைக்கிறாங்க. சமீபத்தில் கூட பார்ப்போம், நிதி கொடுக்குற விஷயங்கள்லாம் முந்தி ஒரு கட்சி நிதி கொடுத்து இப்போ எல்லா கட்சியும் கொண்டு போய் நிதி கொடுக்க ஆரம்பிக்குது. ஆமாம், ரொம்ப அவமானமாகவும் இருக்குது, அருவருப்பாகவும் இருக்குது, கேவலமாகவும் இருக்குது. நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து ஒவ்வொரு கட்சியும் வந்து ஸ்டாண்ட் சொல்லு, இந்த மாதிரி இந்தந்த தொகுதியில் வந்து இத்தனை கேட்டு இருக்குது, இதெல்லாம் நவீனப்படுத்தணும், இவ்வளோ தூரத்துக்கு செய்யணும்னு யாருமே சொல்ல மாட்டாங்களே. அதுதான் வேதனையாக இருக்குது. எது நடந்தாலும் அதுக்கு சொல்யூஷன் சொல்லக்கூடிய அளவுக்கு அறிவாற்றல் கொண்ட அதிகாரிகளும் இல்லை, அரசியல்வாதிகளும் இல்லை என்பது வந்து அவமானகரமான விஷயமாக தான் நினைக்கிறேன். இந்த பணம் கொடுக்கறது மட்டுமே பிரச்சனையை தீர்த்துறாது. பணம் தான் மதிப்பா? ஒரு மனிதனுக்கு 5 லட்சமோ 10 லட்சமோ 50 லட்சம் கொடுத்தா அந்த பிரச்சனை முடிஞ்சிருமா? அது திரும்ப நடவாமல், பணம் என்பது அவங்களுக்கு தேவை தான், அதை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல. அதை காட்டிலும் வந்து அந்த நேரமாவது தமிழ்நாட்டில் இத்தனை கேட்டு இப்படி இருக்குது, இதுக்கு இவ்வளோ ரூபா வேணும், நீ மத்திய அரசோ ரயில்வே துறையோ இல்லை எம்பி ஃபண்டிலேருந்து இவ்வளோ அலோகேட் பண்ணி இதெல்லாத்தையும் நாங்கள் சரி செய்கிறதுக்கு எல்லோரும் ஒருங்கிணைஞ்சு செய்யுங்க. அந்த டிஸ்கஸே எங்கேயாவது நடக்குதா? 5 லட்சம் கொடுத்தா 10 லட்சம் கொடுன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள், 10 லட்சம் கொடுத்தா 20 லட்சம் கொடுன்னு ஒரு ஆள், இல்லை வீட்டுக்கு வேலை கொடுன்னு சொல்கிறது, இதெல்லாம் தீர்வல்ல. தீர்வு என்பது நடந்த பிரச்சனைக்கு என்ன செய்யணுன்றதை அறிவுபூர்வமாக சிந்தித்து மக்களுக்கு அடுத்து இந்த மாதிரி தொந்தரவு வராமல் பிள்ளைங்க வந்து நிம்மதியாக பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும். நீங்கள் தமிழ்நாட்டில் கூட பார்த்தீங்கன்னா கண்டெய்னர்லாம் வந்து காலையில் ஸ்கூல் ஹவர்ஸில் ஹெவி வெஹிக்கிள்ஸ் அலோவ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு அறிக்கையெல்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் ஒரு வரவேற்பான விஷயங்கள். அந்த மாதிரி நேரத்தில் ஹெவி வெஹிக்கிள்ஸ் இருந்தால் ப்ராப்ளம் வருன்னு. இப்போ ட்ரெயினை வந்து அப்படி நம்ம வந்து காலைல ஸ்கூல் டைம் ட்ரெயின் விடாதுன்னு சொல்கிற அளவுக்குலாம் நம்ம வந்து செய்ய முடியாது. ஏன்னா எல்லா ட்ரெயினுக்குன்னு ஒரு டைமிங் இருக்குது. ஸோ இந்த கேட்டு எல்லாத்தையும் ஒழுங்காக பராமரித்து, இன்னும் கூட பார்த்தீங்கன்னா கேட்டு அந்த கேட்டில் கீழே நுழைஞ்சி பைக் எடுத்துகிட்டு போகலாம். அது மாதிரி இல்லாமல் அந்த செயின்லாம் வரும். ஒரு அந்த கம்பி இருக்குன்னா அது கம்பி கீழே ஒரு 2 அடி 2.5 அடிக்கு வந்து செயின் வரும். தூக்கும் போது அந்த செயினை சேர்ந்து மேலே போயிடும். ஸோ அதில் யாரும் குனிய மாட்டாங்க. அந்த மாதிரியெல்லாம் வந்து நவீனமாக வந்து இந்த மேம்பாலம் அமைக்கும் வரை கேட்டுங்களை வந்து ஒழுங்காக பராமரிக்கணும். அதுக்கு அறிவுபூர்வமான நடவடிக்கையில் ஈடுபடணுன்றதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. இதில் டெக்னிக்கலாக சில விஷயங்கள் நம்ம பார்க்கணும் சார். ஒரு கேட்டு திறந்துருக்கும் பொழுது சிக்னல் வந்து வேலை செய்யாதுன்றது பொதுவான கருத்து, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்படி திறந்துருக்கும் போது ஒரு சிக்னல் வேலை செய்யுதுன்னா அங்கே எங்கே பிரச்சனைன்னு, ஒன்று கேட் மூடலை, இன்னொன்று அந்த எஸ்எம்னு ஒருத்தர் இருப்பார், அவர் வந்து அனுமதி கொடுக்கணும். அனுமதி கொடுத்ததுக்கப்புறம் அந்த கேட் கீப்பர் வந்து அந்த கேட்டை மூடணும். அவங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் நம்பர் ஒன்று கொடுக்குறாங்க. அது என்ன நம்பர்னால் ப்ரைவேட் நம்பர்னு ஒரு நம்பர் கொடுக்குறாங்க சார். இந்த ப்ரைவேட் நம்பர் வந்து என்ட்ரி ரெஜிஸ்டர் பண்ணுறது. இது வந்து நான் உங்கள்கிட்ட சொன்னேன், இதை நீங்கள் செஞ்சுருக்காங்க அப்படின்றது. அந்த மாதிரி விஷயங்கள் இது எதுவுமே குறிப்பாக ரயில்வே துறையில் விளக்கமாக சொல்லவே இல்லை. இதை எப்படி பார்க்குறீங்க? அதான் விளக்கமாக சொல்லலைன்றதை விட அதை நடைமுறைப்படுத்தலைன்றது தான் உண்மையாக இருக்கும். அப்போ தவறு செஞ்சதுக்கு ரயில்வே துறை. ஆமாம், நிச்சயம். வெறும் கேட்டு திறந்ததுனால மட்டும் இந்த நடந்துருச்சுன்னு சொல்கிறத வந்து ஏற்றுக்கிட முடியாது. கேட்டு திறந்திருந்தால் எப்படி சிக்னல் பாஸ் ஆச்சு? நம்மளுக்கே தெரியும். கேட்டை மூடி அந்த மூடி சாவியை கொண்டு போய் ஒரு கீழே மாட்டி ஒரு கம்பியை இழுத்தாங்கன்னா தான் சிக்னல் மாறும். இது பழைய நடைமுறை. இன்டர்லாக்கிங் சிஸ்டத்தில் இது தட்டினோன்னா அது ஓப்பன் ஆகும். அப்போ இது தட்டாமையே இல்லை பூட்டி சாவியை போடாமையே எப்படி சிக்னல் பாஸ் ஆச்சு? வந்த டிரைவர் சிக்னல் ரெட்டிலே வந்தாரா? அது ஒரு கேள்வி இருக்குது. வந்திருந்தால் அவரும் வந்து குற்றம் செஞ்சவர் தான். இல்லை அது ரெட்டு இல்லாமல் வந்து இவங்க சாவியை போட்டுட்டு கேட்டை மட்டும் திறந்து விட்டாங்கன்னா அதுக்கு எப்படி வாய்ப்பு இருக்குது? இதெல்லாம் வந்து அவங்க தீவிரமாக விசாரணை செஞ்சு இதுக்கு உரிய குற்றவாளிகள் யாரோ அவங்க பொறுப்பேற்கணும். வெறும் காவலாளியை மட்டும் காரணம் காமிச்சிட்டு மீதி பேர் இதுலேருந்து எஸ்கேப் ஆகக்கூடாது. அதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. இன்னொன்று நடக்கக்கூடாது சார்.
மக்களுக்கு பணம் கொடுத்து நீங்கள் அவங்கள வந்து மன அமைதிப்படுத்துறதுன்றது ஒரு வகை, அந்த நடைமுறையை ஓரமாக விடுங்க. மெயின் வந்து எத்தனை கேட்டு இந்த மாதிரி இருக்குது, இந்த கணக்குகளை ரயில்வே துறையும் அதிக அரசியல்வாதிகளும் தெளிவுபடுத்தி அதுக்கான ஃபண்டை கொடுத்து, இன்னும் இந்த கவாச்சின்னு ஒரு கருவி இருக்குது, அதை இன்ஜினில் மாட்டினா 400-500 மீட்டர்ஸுக்கு முன்னாலே வந்து தண்டவாளத்தில் ஏதாவது இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக வண்டி நிற்குன்றதையும் சொல்கிறாங்க. இந்த தொழில்நுட்பம்லாம் வந்து ஜப்பானு, சைனா இந்த மாதிரி எல்லா மேலை நாடுல இருக்குது, நம்மளாலையும் செய்ய முடியும். அது வந்து குறிப்பிட்ட ரயிலில் மாட்டியிருக்கோம், என்ன எல்லாத்துலேயுமே மாட்டலைன்றாங்க. எல்லாத்துலேயும் மாட்டிட வேண்டியதானே, நம்மளுக்கு என்னத்துக்கு குறை இருக்குது? எவ்வளவோ வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து டாக்ஸி, எல்லா வகையான டாக்ஸி போட்டு மக்கள் வளர்ச்சிக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஒரு பக்கம் சிரமப்பட்டாலும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை இந்த மாதிரி ஒரு டைவர்ஷனுக்கு வந்து பயன்படுத்தினா அதுதான் மெயினாக நினைக்கிறேன். எவ்வளவோ நல்ல விஷயங்களுக்கு பணங்கள் ஒதுக்குறாங்க, சிறு வியாபாரிகளுக்கு ஒதுக்குறாங்க, வீடு கட்டுறதுக்கு ஒதுக்குறாங்க, இப்படி மத்திய அரசும் மாநில அரசும் பண்ணுறாங்க. பேசிக்கான இந்த மாதிரி விஷயங்கள், ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன், அது ரோடாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து உங்களுக்கு ரயிலாக இருக்கட்டும், இதுக்கு தேவையானதை வந்து முதன்மைப்படுத்தி இதை வந்து ஒரு ஒழுங்கான பாதுகாப்பான பயணத்துக்கு வரக்கூடிய அளவுக்கு உரிய விஷயங்களாக பண்ணணுன்றதான் எதிர்பார்ப்பு. அதில் வந்து மெயின் கேட்டு பிரச்சனை தீரணும், பாலங்களுக்கு அலோகேட் பண்ணியிருந்தாங்கன்னா அது உடனே நடக்கணும். எந்த இடத்துல வந்து மேம்பாலம் கட்ட முடியலையோ அங்கே வந்து அண்டர் கிரவுண்ட்லையாவது அட்லீஸ்ட் வந்து ஒரு சின்ன கார் இந்த மாதிரி போகிற மாதிரி இருந்தால் கூட இந்த மாதிரி விபத்தெல்லாம் வராது. அதுவும் கடலூரை ஒட்டின இடத்துல, அது சென்னியர் பண்ணாலும் டவுனை ஒட்டி தான் இருக்கும். அப்படி இருக்கிற இடத்துல தான் பிள்ளைங்களை கொண்டு போய் வேனில் கூட்டு போவாங்க. இதெல்லாம் நடந்தது நினைக்கும் போது வேதனையாக இருக்குது. இன்னும் அந்த 5 பிள்ளைங்களை 4 பிள்ளைங்களோட போய் அடுத்து போய் எத்தனை பிள்ளைங்களை ஏற்ற காத்திருந்தாங்களோ, இன்றைக்கி 2 பிள்ளைங்களை வேற ஒரே குடும்பம் இழந்திருக்கு. அதெல்லாம் வந்து ஈடு செய்ய முடியாத இழப்பு. இவங்களுக்கெல்லாம் என்ன பதில் அரசாங்கமும் ரயில்வே துறையும் சொல்ல போகுதுன்னு தெரியல. இனிமேலாவது வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் கடமைகளை உணர்ந்து விரைவில் கணக்கெடுத்து இது போன்ற பிரச்சனைகளை வந்து வர பட்ஜெட்டுக்குள்ளே தீர்க்கணுன்றதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. ரயில்வே துறை ஒரு பணிக்காக ஒரு அனுமதி கேட்டு ஒரு வருஷம் கிடப்பில் போட்டிருக்கார் ஒரு ஆட்சியர். இவரை நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்லுவது மாதிரி ஒரு ஆட்சியர் அப்படி 1 வருஷம் போட்டிருந்தா கண்டிப்பாக அவருக்கு உரிய தண்டனையும் கிடைக்க தான் வேணும். அதுக்காக வந்து தஞ்சாவூரில் இருக்கிறவர் போய் திருவாரூரில் இருன்னு சொல்கிறது தண்டனை இல்லை. அவங்கள அதுதான் காரணமாக இருந்தால் கண்டிப்பாக அவங்கள வந்து ஒரு 5 வருஷம் சஸ்பெண்ட் கூட பண்ணலாம். 5 வருஷம் அவர் ஆட்சியராக இல்லாமல் இருக்கணும். நீங்கள் சொல்கிற மாதிரி உண்மையாக இருந்தால் 1 வருஷம் அவர்னால தான் இது அலட்சியமாச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு கலெக்டர் அவர் இஷ்டத்துக்கு ஒரு ஸ்கீமை கொண்டாடுறதை நிப்பாட்டுறதுக்கு அதிகாரம் இருக்காது. இதில் வேறு என்ன சூழ்ச்சி வேலைகள் இருக்குன்னு தெரியல. போடலாம் இல்லை, கிடப்பில் போட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ஒரு கலெக்டருக்கு வந்து அப்படி இருக்குமான்றது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு கேள்வி கேட்கணும்ல சார். ரயில்வே துறை பொய் சொல்வதற்கான அவசியம் என்ன? அதான் அவங்க வந்து தட்டி கழிப்பாங்க. அதிகாரிகள் தானே, ரயில்வே துறை அதிகாரிங்க வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக எடுக்காமல் ஒரு டைவர்ட் பண்ணுறதுக்குரிய ஒரு யுக்தியை தான் நான் இதை பார்க்குறேன். அதாவது வந்து அவங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை சொல்கிற மாதிரி, அப்படி ஆட்சியரை சொன்னால் ஸ்டேட் கவர்மெண்ட் மாதிரி வந்துடும் அப்படின்றதுக்காக தான் சொல்லுவாங்களே ஒழிய, இயற்கையாக வந்து ஒரு எந்த ஆட்சியரும் மனசாட்சியை வச்சுட்டு ஒரு ஸ்கீம் வர்றதை வந்து ஸ்டாப் பண்ணி வைன்னு சொல்கிற அளவுக்கு என்ன வெஞ்சன் இருக்குது கடலூர் மக்கள் மேலே அந்த கலெக்டருக்கு? நிச்சயம் இருக்காது. இது வந்து தவறான ஒரு திசை திருப்புகின்ற முயற்சியை தான் நம்ம நினைக்கிறோம். இது ரயில்வே இப்போ காலையில் என்ன சொன்னாங்க, கேட்டை வந்து சொன்னதுனால திறந்தோம்ன்றாங்க. வண்டியில் பயணம் பண்ண பிள்ளைங்க சொல்லுது திறந்து இருந்ததுன்றாங்க. அப்போ அதுவே ஒரு பொய் தானே. அப்போ முதல்ல ஒரு பொய் சொல்கிறாங்க, அது தப்பு சொன்னேன். இப்போ அடுத்து வந்து நாங்கள் பாலத்துக்கெல்லாம் ரூபாய் அலோகேட் பண்ணி வச்சுருந்தோம், கவர்மெண்ட்டு தான் அப்ரூவல் தரல, ஆட்சியர் தரல. இதெல்லாம் வந்து உண்மையான வாதமாக நான் நினைக்கல. இதெல்லாம் பொய் தான். ஓகே சார், ரொம்ப ஆழமான கருத்துக்களை முன் வச்சிங்க. இது போன்ற மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து சந்திப்போம், விவாதிப்போம். நன்றி 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 நன்றி. நேயர்களே, இது போன்ற வீடியோக்களை நாங்கள் தொடர்ந்து தர இருக்கிறோம். எங்களுக்கான அங்கீகாரம் என்பது எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எங்கள் வீடியோக்களை பார்ப்பது மட்டும்